வணக்கம் மக்களே! தமிழ்நாட்டில் இப்போது சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, வீடுகள்லையும் பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு விஷயம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் பெயர் மாற்றம், தகுதி மாற்றம் மற்றும் உதவித்தொகை உயர்வுன்னு புதிய அரசு அடுக்கடுக்கான அதிரடி மாற்றங்களை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்த மாத பணம் எப்போ வரும், எவ்வளோ வரும், புதுசாக விண்ணப்பிக்க முடியுமா, எங்களை தூக்கிடுவாங்களா, ஆல்ரெடி தகுதி வாய்ந்தவர்கள் இல்லாமல் இருந்தாலும் பணம் வாங்கிட்டு இருக்கவங்க, அந்த அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல மே மாதத்திற்கான 1000 ரூபாய் வருமா வராதுன்னு நிறைய பேருக்கு பயம் இருந்தது. ஏன்னா இந்த திட்டத்தை மறுசீரமைக்க போகிறதா அரசு தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களோட நேரடி உத்தரவுப்படி தகுதி வாய்ந்த 1.5 கோடி பயனாளர்களுக்கு வங்கி கணக்கில் 1000 ரூபாய் நிலுவைத் தொகை நேரடியாக செலுத்தப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றது பெயர் மாற்றம் செஞ்சு இனிமேல் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றப்பட உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இப்போ வர மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த மாத தவணையை 1500 முதல் 2500 ரூபாய் உயர்த்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை நிதி நிலைமைக்கு ஏற்ப அரசு தீவிரமாக ஆராய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால அனைவருக்குமே படிப்படியாக உயர்த்தி தரதாகவும் 1500 ரூபா அடுத்த மாதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் தகுதிகள்லையும் ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமா 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படணும். இப்போ 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணம் வருமா வராதான்னு கேட்பீங்க. இதற்கு முதியோர் உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஓஏபி திட்டத்தின் கீழே மாற்றி அவங்களுக்கு 1500 அல்லது அதற்கு மேலே வழங்க அரசு ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அடுத்த மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ முதியோருக்கு ரூபாய் 3000 கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்களே, அது என்னன்னு கேட்கலாம் நீங்கள். இதற்கு வர மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. இது தாக்கல் செய்யப்பட்டதும் இதற்கான முழுமையான அறிவிப்பு வெளியாகும். ஸோ அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக 60 வயதிற்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கட்டாயிட்டு ஓஏபி பணம் அப்படின்றது தான் விரைவில் வர இருக்கு. உங்கள் அக்கௌண்ட்க்கு இந்த மாதம் பணம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ புதிய விண்ணப்பங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற தேதியை அரசு அறிவித்ததுமே நான் அறிவிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நிறைய மாவட்டத்தில் ஒரே டேட்டில் போடாமல் சிறப்பு முகாம்கள் விடுபட்டவர்களுக்காக அரசு அறிவிப்பின்படி அங்கங்கே சுழற்சி முறையில் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஓவரால் விண்ணப்பங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இன்னும் அமைப்பு செய்யலை. நம்ம ஊரில் போடுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையோட அந்த அட்டையில் அட்டை பலகையில் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பம் வேணும்னா செஞ்சுக்கலாம். தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல், அப்புறம் மின் கட்டண ரசீது, வருமான சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழே உள்ளதாக இருக்கணும். இதர ஆவணங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்தால் அதோட ஜாப் கார்டு, அப்புறம் கணவனை இல்லாத பட்சத்தில் விதவை சான்றிதழ், இவையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு விண்ணப்பங்கள் சுழற்சி முறையில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டேட் ஃபிக்ஸ்டாக கொடுத்ததுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கிறதுக்கான நிறைய இடத்துல இதற்கான முகாம்கள் அமைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் குறிப்பிடத்தக்கது. அனைத்துமே அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாகவும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைத்து தேவையான ஆவணங்களையும் எடுத்து உடனே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த ஷார்ட்டான ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.